ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர் அப்படின்ற கோட்ஸுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள்னா அது இந்த பையனை சொல்லாங்க. தன்னோட 15வது வயசுல எப்படி இந்தியன் டீம்ல செலக்ட் பண்ணாரு அப்படின்றத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சோ இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பாக்கிறதுக்கு இப்பவே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்க. சரியா 2011 அப்போ பீகார்ல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல பிறந்தவர் தான் வைபவ் சூரியவம்சி. தன்னோட சின்ன வயசுல இருந்தே கிரிக்கெட் மேல ஒரு ஆர்வம் வருது. அவர் 4 வயசுல இருந்தே கிரிக்கெட் ஆட ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம அப்பா இவருக்கு இனிமே அடுத்தபடி கோச்சிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிக்கெட் அகாடமிலையும் ஜாயின் பண்ணி வர்றாரு. டெய்லி பிராக்டிஸ்க்காக மட்டும் 100 கிலோமீட்டர் டிராவல் பண்றாருங்க. அதுக்கப்புறம் லோக்கல் நடக்கக்கூடிய எல்லா மேட்சஸும் பிளே பண்றாரு. எல்லா மேட்சஸ்லுமே குறைஞ்ச பாலுக்கு அதிக ரன் ஸ்கோர் பண்றாரு. 100, 200 அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா பிளே பண்றாரு. இவரோட திறமை எல்லாருக்கும் தெரிய வருது. சரியா அவருக்கு 12 வயசு இருக்கப்போ பீகாருடைய சீனியர் டீம்ல செலக்ட் ஆகுறாரு. அங்க கிடைக்கக்கூடிய எல்லா மேட்சஸும் பிளே பண்றாரு. எல்லா மேட்சஸ்லும் ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாரு. அங்க அவர் டேலண்ட பார்த்துட்டு சரியா 2025 IPL அப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் 1.1 crores அவர் ஏலமும் எடுக்கிறாங்க. சுத்தி இருக்க எல்லாருமே எதுக்கு 1.1 crores கொடுத்து இந்த பையனை ஏலம் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஆனா இவரோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்சு எல்லாருக்குமே அவரோட பேட்டால பதில் சொல்றாருங்க. அந்த சீசன்ல அவருக்கு கிடைச்ச 4 to 5 மேட்சஸ் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த இந்தியன் டீம் அவரை அண்டர் 19 இந்தியன் டீம்ல ஆட் பண்றாங்க. கரெக்டா 2026 IPL ஸ்டார்ட் ஆகுது. சூரியவம்சியும் பிளே பண்றாரு. எல்லா மேட்சஸும் ரொம்ப சூப்பரா பிளே பண்றாரு. பவுலர்ஸ் எல்லாம் இவருக்கு எப்படி பவுலிங் போறதுன்னே தெரியாம திணறாங்க. அந்த சீசனோட 8ல அதிக ரன் ஸ்கோர் பண்ணி ஆரஞ்சு கேப் ஹோல்டராகவும் இருக்காரு. இதெல்லாம் பார்த்து இந்த BCCI சூரியவம்சிக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. அது என்னன்னா அண்டர் 19 இந்தியன் டீம்ல இருந்து அவரை சீனியர் டீமுக்கு அவர் செலக்ட் பண்றாங்க. அவரோட 15வது வயசுலயே. ஜஸ்ட் எல்லாரும் ஒரு நிமிஷம் திங்க் பண்ணி பாருங்க. தன்னோட 15வது வயசுலயே இந்தியன் டீம்ல செலக்ட் ஆயிருக்காருங்க. ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம். அதுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ரூஃப்னே சொல்லலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க கூட அளவாடி திங்க் பண்ணிருக்கலாம். எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, எனக்கு இப்பதான் சின்ன வயசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாம இருப்பீங்க. தயவு செஞ்சு இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் சக்சஸ் பண்ணலாங்க. சோ இந்த மாதிரி வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா யாரை பத்தி பேசலாம் அப்படின்றத கமெண்ட்டும் பண்ணுங்க.